கேக் செஞ்சுக்கலாம். முட்டை சேர்க்காமல் ஃப்ரூட் கேக் செய்ய போகிறோம் இன்றைக்கி. நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். அதுக்கு முதல்ல இந்த பட்டர் மில்க் செஞ்சு வச்சுக்கலாம். 1/2 கப் ஃபுல் க்ரீம் மில்க் இது. அதில் கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் ஊற்றுறேன் நான். நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இந்த கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, இது கொஞ்சம் திக்காயிரும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த பட்டர் மில்க் தயாராகிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் 300 கிராம்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் ப்ரௌன் சுகர், இது மஸ்கோவாடோ ப்ரௌன் சுகர். இங்கே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆல் பர்பஸ் ஃப்ளார், இது வந்துட்டு மிக்ஸ் ஸ்பைஸ், இது கார்ன்ஃப்ளார், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் ஒரு 2 வாட்டி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த சுகரை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டரும் சுகரும் சேர்த்து நம்ம அதை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டர் கொஞ்சம் கரைஞ்சிட்டோன்னா அந்த சீனி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சீனி சேர்த்துக்க போகிறேன். இந்த சீனி கரையணும், அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுப்பு அடிச்சிருங்க. இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாவை முதல் சலித்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சலிச்ச இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கை சுத்தமாக கழுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பழம்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிரித்து விட்ருங்க. இந்த பட்டர் சீனியில் இந்த பட்டர் மில்க்கையும் ஊற்றிக்கலாம். பெரிய போலுக்கு மாற்றிக்கணும். இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். அவன் ஆன் பண்ணி வச்சுருங்க. இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரூட் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் இது. இதை இப்போ கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். கேக் லோவாக தான் இருக்கும், இது முட்டை சேர்க்கல. ஓகே, அவனில் வச்சுக்கலாம். 160 டிகிரிஸ் 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் ஆகலாம். ஏன்னா கேக் வந்து கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். ஏறக்குறைய 1 hour வரைக்கும் நான் இதை பேக் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பேக் பண்ணிடுச்சு பாருங்கள். இது அப்புறம் அந்த கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒயர் ரேக்கில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சிட்டோன்னு தான் நம்ம இதை வெட்டணும். நான் இதை நாளைக்கு தான் வெட்ட போகிறேன். கேக் ஆறிடுச்சு, இதை இப்போ வெட்டிக்கலாம்.
கேக் அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப உதிரியாலாம் இல்லை. எப்பயுமே சம்டைம்ஸ் சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நான் கேக் செஞ்சால் மட்டும் ஏன் அப்படியே பொலன்னு கொட்டுது, உதிரியாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. கேக்கு வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா வெட்டுங்க. சுட இருக்கிறப்ப வெட்டக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த சீனி அளவுலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப இனிக்குமே அப்படின்ட்டு நீங்கள் சீனிலாம் குறைச்சிட்டிங்கன்னா கேக் வந்து ட்ரை ஆயிரும். அப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் பொலன்னு அப்படியே கொட்டும். கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி.